வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் செகல் வெட்டம் பார்க்க போறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே அதிகப்படியான நபர்களுக்கிடையே வாழ்க்கையில் அவர்களுக்கு பிடித்த வாழ்க்கை அமைவதில்லை. அப்படியே அமைந்தாலும் ஒரு சில நாட்களில் பிடிக்காமல் போகிறது. இங்கே நிறைய பேர் லைஃப்ல அவங்களுக்கு பிடிச்சமான லைஃப் அமைஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நிறைய பேர் நினைக்கக்கூடிய விஷயம் நமக்கு மட்டும்தான் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. ஆனால் உண்மை என்னன்னா உங்களை போல பல 100 பேருக்கு இந்த மாதிரி வாழ்க்கை தான் இருக்கும். கண்டிப்பாக இங்கே எல்லாருக்கும் பிடிச்ச வாழ்க்கை அமைவது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு ஆசை ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செய்யும். ஆனால் அதுக்காக அந்த வாழ்க்கையை நம்ம வாழாம விட்டுற முடியாது. நமக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கலனாலும் இங்கே நிறைய பேர் கிடைச்ச வாழ்க்கையாச்சும் வாழ்வோன்னு நினைப்பில் தான் இருக்காங்க தவிர அவங்களுக்கு சந்தோஷன்ற ஒரு விஷயம் இருக்காது. உங்கள் லைஃப்லையும் இருக்கலாம், அவங்க லைஃப்லையும் இருக்கலாம். அதை சகிச்சுட்டு வாழ்றது தானே இங்கே வாழ்க்கைன்னு நிறைய பேர் லைஃப்ல மைண்ட் செட்டுக்கும் வந்துருச்சு. இங்கே இருக்கக்கூடிய உண்மையான காதலிக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் அவர்கள் விரும்பிய நபர் எதிர்ப்பாக காத்திருப்பது அவர்களுக்கு அதிக அளவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இங்கே இருக்கக்கூடிய உண்மையாக விரும்பக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவங்க விரும்பிய நபரை சந்திக்கும் போதோ இல்லை எங்கேயாச்சும் வச்சு பார்க்கும் போதோ அவங்களுக்காக காத்திருக்கிறது ரொம்ப சந்தோஷத்தையும் அவங்களோட லைஃப்ல ஏற்படுத்துது. உங்கள் லைஃப்ல நீங்கள் ஒருத்தங்க விரும்புறீங்க, அவங்களும் உங்களை விரும்புகிறாங்க. ஆனால் அவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்ற போது உங்களுக்கு அது ஹாப்பினஸை கொடுத்துச்சுன்னா உண்மையான காதலாக இருக்கும். அவங்களுக்கும் அதே போல தான். ஆனால் அதே விஷயம் எரிச்சலையும் இரிட்டேட்டிங் கொடுக்குது, அவங்களுக்கு வெயிட் பண்ண முடியாது, நீ கிளம்புறீங்க அப்படின்ற போது கண்டிப்பாக அந்த ஒரு உண்மையான லவ் இருக்காது. முக்கியமாக சொல்லணும்னா பல மணி நேரமானாலும் காத்திருக்கக்கூடிய விஷயத்துல உண்மையான காதல் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்த நபருக்கு உங்களை பாசம் புரிய வேண்டும் என்றால் அவர்களுடன் பேசாமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பாசம் புரியும். உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தங்களை விரும்புறீங்க, அவங்களும் உங்களை விரும்புறாங்க. உங்களுடைய பாசம் அவங்களுக்கு புரியணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க லைஃப்ல நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அவங்களுக்கு நேரத்தை கொடுக்கறத வச்சிருங்க. இல்லைன்னா அவங்க லைஃப்ல இருந்து கொஞ்சம் வெளியே வர பாருங்க. கண்டிப்பா அவங்களுக்கு உங்களுடைய பாசம் புரியும். நீங்க அதிகமா பேசுறதுனாலேயே இங்க நிறைய பேர் அவருக்கு உங்களுடைய பாசங்கள் புரியதும் கிடையாது. உங்க மேல இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்டும் இல்லாம போயிடும். குறைவா பேசுங்க, அவாய்ட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு வெளியே விட்டு வெளியே வர பாருங்க. கண்டிப்பா அவங்களே தேடி வருவாங்க உங்க லைஃப்ல உண்மையான அன்பு இருந்தா. இங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஆண்களும் பெண்களும் காதலை வெறும் நேரப்போக்கிற்காக மட்டும் பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மையான காதலை ஒரு நபருடைய உயிரை பறிக்கும் அளவிற்கு போய்விடுகிறது. இங்க நிறைய பேர் நீங்க லவ் பண்றீங்க, தவறுகள் கிடையாது. ஆனா நீங்க சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட், நம்ம டைம் பாஸ் தான் பண்றோம், நம்மளும் ஒரு சும்மா லவ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி. ஆனா இங்க அப்படி எல்லாம் பண்ணறது கிடையாது. நீ ஏன் விட்டு போனாலும் அவனை விட்டு போக மாட்டேன், உனக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லிட்டு உங்க கூட ஒரு வாழ்க்கையே ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருப்பான், ஒரு பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருப்பான் கனவு உலகத்துல. திடீர்னு வந்து அது இல்லைன்னு போகும்போது யாரால ஏத்துக்க முடியும்? அவங்க லைஃப்லேயே அவங்க உயிரை பறிக்கக்கூடிய நிலைமை நிறைய பேர் லைஃப்லேயே ஏற்பட்டிருக்கு. ஸோ உண்மையாக ஒருத்தங்க விரும்பினா உண்மையா இருங்க, ஃபேக்காக இருந்தீங்கன்னா சொல்லிடுங்க முதலேன்ட்டு. அவங்களும் உண்மையாக இருக்காமல் ஃபேக்காக இருந்திருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் காதலிக்கும் போது சண்டை போட்டு விட்டார்கள் என்றால் அந்த சண்டை போட்ட நபர் தேடி வந்து பேசினாலும் பேசாமல் தவிர்க்கிறார்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யாதீர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தவங்க லைஃப்பில் பிரச்சனை வருது, சண்டை வருது, காதல் அப்படின்ற போது சதகமான ஒரு விஷயம் தான். ஆனால் நீங்கள் சண்டை போட்டதுக்கு அப்புறமா அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா ஒருத்தவங்க சண்டை போட்ட நபரே தேடி வந்து பேசுறாங்கன்னா அவங்க தவிக்க விடாதீங்க அண்ட் அவங்களை அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க தப்பு புரிஞ்சுதான் அவங்க வராங்க. மறுபடியும் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்க இன்னும் மனசு உழைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டு உங்க லைஃப்ல நீங்க வாழ பாருங்க. இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் சீ தட்டா பபாய்.